Good morning friends. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜியை பொறுத்தளவு நம்ம டிஆர்பியில் வந்துட்டு ஒன்லி வந்து எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னா எஜுகேஷனை பொறுத்தளவு 30 மார்க்ஸ் தான் வரும். பட் ஆனால் வந்துட்டு இந்த 30 மார்க்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து கண்டிப்பாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த 30 மார்க்ஸ் நம்ம படிக்க வேணாம், சப்ஜெக்ட் மட்டும் 110 படிக்கிறோம் அப்படின்னா 1 to 6 மார்க்ஸில் வந்து நம்ம போகும்போது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எடுகேஷன் மெத்தட் சைக்காலஜியை பொறுத்தளவு வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து யூனிட் வைஸ் படிக்கணும். கொஞ்சம் தான் இருக்குது. யூனிட் வைஸ் பார்த்தோன்னா 8 யூனிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. 8 யூனிட்டில் வந்து சிலபஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? சிலபஸ் வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. இதே மாதிரி 8 யூனிட்ஸ் இருக்குது. 8 யூனிட்ஸோட சிலபஸோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் வந்து படிங்க. ஸோ வந்து இதுக்கு எந்த ஆத்தர் புக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சைக்காலஜியை பொறுத்தவரை நடராஜனோட புக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமேல்ட்டு மீனாட்சி சுந்தரமோட புக் வந்து நம்ம அடிஷ்னலாக ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து உளவியல் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். உளவியல் என்னும் சொல் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி கிரேக்க மொழி சொல் தான் உளவியல். அது வந்து சைக்கி என்ற உயிரை குறிக்கும் சொல்லையும் லோக்கஸ் என்ற அறிவியலை குறிக்கும் சொல்லையும் கொண்டு உருவாக்கப்பட்டது தான் வந்துட்டு உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சொல்லு? சைக்கி என்ற உயிரை குறிக்கும் சொல்லையும் லோக்கஸ் என்ற அறிவியலை குறிக்கும் சொல்லும் கொண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஆரம்ப காலத்தில் வந்து உளவியலை வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆன்மா மனம் போன்ற ஆராயும் இயலாக கருதப்பட்டது. ஆன்மாவையும் மனமையும் கொண்டு ஆராயும் இயலாக தான் என்ன கருதப்பட்டிருக்காங்க, உளவியலை சொல்லியிருக்காங்க. பின்னர் வந்து நடத்தை பற்றி ஆராயும் பிரிவுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்மாவையும் மனமையும் பற்றி ஆராயும் இயலாக தான் கருதியிருக்காங்க. பின்னர் வந்து நடத்தையை பற்றி ஆராயும் பிரிவு என்று ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு, தற்காலத்தில் உளவியல் என்பது மனிதனின் புற செயல்களை உற்று நோக்கி முறையாக ஆராய்ந்து அதன் மூலம் அவை எங்கனம் அகத்தே நிகழும் சிந்தனை ஓட்டங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளன என்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் நிகழ்வுகளால் எவ்வாறு பாதிப்படுகின்றன என்றும் விளக்குவதே உளவியலாகும். உளவியல் வரையறைக்கு நடராஜன் புக்கில் இருக்க டெஃபனிஷன் இதுதான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்காலத்தில் உளவியல் என்பது மனிதனின் புறச்செயல்களை உற்று நோக்கி, நம்ம புற செயல்கள் என்ன செய்கிறோன்றதை உற்று நோக்கி முறையாக ஆராய்ந்து அதன் மூலம் அவை எங்கனம் அகத்தே நிகழும் நம்ம மனசுக்குள்ள நிகழும் சிந்தனை ஓட்டங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளன என்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் நிகழ்வுகளால் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்றும் விளக்குவது தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உளவியலோட டெஃபனிஷன் வந்து நிறைய விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. உளவியல் இலக்குகளாக அமைவது மனித நடத்தையை விவரித்தல், விளக்குதல், முன்கூட்டியே கணித்தல், கட்டுப்படுத்துதல் ஆகியவை ஆகும். உளவியல் இலக்குகளாக அமைவது எதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா மனித நடத்தையை வந்து விவரித்திருக்காங்க. அடுத்து விளக்குதல், முன்கூட்டியே கவனித்தல், கட்டுப்படுத்துதல். இவை 4 தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உளவியல் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது 4 தான் சொல்கிறாங்க. ஸோ உளவியல் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்க்கணும். உளவியலோட தோற்றம் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் உளவியல் என்பது ஆன்மாவை பற்றி, குறிப்பாக அதன் இருப்பிடம், அதன் தன்மை, இறப்பிற்கு பின் அதன் நிலை போன்றவற்றை ஆராய்வதாக அமைந்தது. உளவியல் எப்படி இருக்குன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மாவை பற்றி இருந்திருக்கு. குறிப்பாக வந்து அதனோட இருப்பிடம் எப்படி இருக்குது, அதனோட தன்மைகள் எப்படி இருக்குது, இறந்த பின்னாடி வந்து அதன் நிலை போன்றவற்றை ஆராய்வதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உளவியலானது தத்துவியலின் ஒரு பிரிவாக இயங்கியது. உளவியல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தத்துவியலோட ஒரு பிரிவாக தான் இயங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. பின்னர் ஆன்மாவை பற்றிய ஆய்வு கைவிடப்பட்டு மனம் என்பதோடு தொடர்புபட்டது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட ஆன்மாவோட சம்மந்தப்படுத்தி தான் உளவியலை வந்து சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஆன்மாவை பற்றி ஆய்வை வந்து கைவிட்டுட்டு அதை ஆன்மா கூட சம்மந்தப்படுத்தாமல் மனம் அப்படின்ற ஒன்னோட வந்து தொடர்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உளவியல் வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி தோன்றியிருக்கு அப்படின்றத பொறுத்தது. அதுக்கடுத்து பாருங்கள், மனம் வந்து 3 நிலைகளில் செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மனம் வந்து 3 நிலையில் செயல்படும். என்ன நிலை அப்படின்னு பார்த்தோன்னா சிந்தித்தல், உணர்தல், புறச்செயல்களை தூண்டுதல். சிந்தித்தல், உணர்தல்,
புறச்செயல்களை தூண்டுதல். இந்த 3 நிலைகளில் தான் மனம் செயல்படுது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா இபி டிஷ்னர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, இபி டிஷ்னர் என்ன சொல்லியிருக்காரு, மனமானது 3 நிலைகளில் செயல்படுது, அதாவது சிந்தித்தல், உணர்தல், புறச்செயல்களை தூண்டுதல். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து டிஷ்னர் வந்து என்ன கோட்பாடு சொல்லியிருப்பாரு அப்படின்னா வடிவமைப்பு கோட்பாடை பற்றி சொல்லியிருக்காரு. வடிவமைப்பு கோட்பாட்டின்படி மனம் வந்து அறிவுசார் இயக்கமுடையது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, டிக்ஷனரி வடிவமைப்பு கோட்பாட்டின்படி மனம் வந்து அறிவுசார் இயக்கமுடையதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, மன இயக்கத்தின் வடிவமைப்பையும் தன்மையும் அறிய அகநோக்கு முறையை ஏற்புடையது. மன இயக்கத்தோட வடிவமைப்பையும் தன்மையும் அறிய என்ன நோக்கு முறை ஏற்புடையது, அகநோக்கு முறையை ஏற்புடையது. நெக்ஸ்ட் பாருங்க, உளவியல் என்பது மனிதன் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மட்டும் ஆராய்வதாகும். உளவியல் என்பது மனிதன் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மற்றும் ஆராய்வதாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஜேபி வாட்சன், டோல்மன், ஹப்பர்ஸ், கத்தரை, ஸ்கின்னர் போன்றவங்க வந்து உளவியலை வந்து நடத்தையியல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஜேபி வாட்சன் இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா 5 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எப்படி வேணாலும் வந்துட்டு கேட்கலாம், யாரை வேணாலும் கேட்கலாம். நடத்தையியலில் வந்து நிறைய பேர் கொடுத்து இதனால ஏதாச்சும் ஒரு பேர் கொடுக்கலாம். ஸோ இல்லை இவங்க 4 பேர் கொடுத்து யார் நடத்தையியல் சம்மந்தம் இல்லாதவங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா யார் ஜேபி வாட்சன், டோல்மன், ஹக்கு, கத்தரை, ஸ்கின்னர். ஓகேவா, இவங்களாம் என்ன சொல்றாங்க, உளவியலை வந்து நடத்தையியல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து மரபு கொள்கையை வந்து ஜேபி வாட்சன் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளலை. அவங்க வந்து சூழ்நிலையே மனிதனை உருவாக்கிறது என்றார். ஜேபி வாட்சன் என்ன சொல்றாருன்னா மரபு கொள்கையில வந்து அவர் ஏத்துக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா சூழ்நிலையே மனிதனை உருவாக்கிறது என்றார். ஸோ அதனால ஜேபி வாட்சன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூழ்நிலைவாதின்னு கூட சொல்றாங்க ஒரு இடத்துல. ஸோ அடுத்து வந்து நடத்தையியல்வாதிகள் வந்து மக்டூக்களின் இயல்பூக்க கொள்கையை மறுத்தார். நடத்தியல்வாதிகள் வந்து மக்டூக்களோட இயல்பூட்ட கொள்கை, மக்டூக்களோட கொள்கை என்ன கொள்கை, இயல்பூட்ட கொள்கை. இதை யார் மறுத்தாங்க அப்படின்னா நடத்தையியல்வாதிகள் வந்து மக்டூக்களோட இயல்பூக்க கொள்கையை வந்து மறுத்தனர். ஓகேவா, ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உளவியல்னா என்னன்னு பார்த்துருக்கோம், உளவியல் தோற்றம் எங்கேருந்துன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமேலு சிலர் வந்து உளவியலை வந்து எந்த மாதிரி சொல்கிறாங்க, யார் எந்த கோட்பாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யார் வந்து உளவியல் வந்துட்டு யார் வந்து எந்த மாதிரி உளவியலை சொல்லியிருக்காங்க, எந்தெந்த ஆத்தர்ஸ் எந்த வருஷம் வந்து உளவியலை சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜியில் இருக்க ஒவ்வொரு டாபிக்ஸும் 8 யூனிட்ஸையும் நெக்ஸ்ட் வர வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.